பிரேமா ஏப்ரல் மந்த்துக்கான விசா புல்லட்டின் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், நிறைய சர்ப்ரைசிங் ஃபேக்டரோட வந்து ஏப்ரல் மந்த்துக்கான விசா புல்லட்டின் வந்திருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாமே பார்க்க போகிறோம். மார்ச்லேயே நம்ம பார்த்தோம், அதாவது மார்ச் மாதத்துக்கான விசா புல்லட்டின் பிப்ரவரி வந்தது, அந்த வீடியோலேயே பார்த்தோம், சூப்பராக தான் போயிருந்தது. இப்போ ஏப்ரலும் இப்படி போயிட்டு இருக்கு, அது மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் விவாதிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து எப்படி இருக்க போகுது நகர்வு, ஏன்னா வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் 2.0 வரும்போதே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து பழையபடி வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு ட்ரெண்டை பார்த்தா அதை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டேட்லாம் எப்படி வந்துருக்கு, எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷார்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரி பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து EB5 கேட்டகரி வந்து பார்க்க போறோம். நம்ம ஆனா மோஸ்ட்லி EB5 கேட்டகரி பார்க்க மாட்டோம்ல. ஆமா, கரெக்ட். EB5ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. நம்ம நிறைய வீடியோ போட்டுறோம், ஈவன் அட்டானி வச்சு வீடியோ போட்டுறோம். எப்படி EB5ல வந்து நீங்க கிரீன் கார்டு வாங்குறது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி வாங்குறது, ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க இல்லையா. அன்ரிசர்வ்டு ஏரியாஸ்க்கு வந்து இவ்வளோ 1.2 மில்லியன் நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமான உள்ள ஏரியானா நீங்கள் போன ஒரு ரூரல் ஏரியானா நீங்கள் போயிருந்தீங்கன்னா 0.8 மில்லியன் இந்த மாதிரிலாம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறதுலாம் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அதில் ஒரு சர்ப்ரைஸான ஃபேக்ட் என்னென்னா, EB5ல அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் சைனா ஏற்கனவே பின்தங்கி தான் இருந்தாங்க. ரெட்ராக்ஷன் 2.5 இயர்ஸ் பெரிய விஷயம், ரைட்? ஏன்னா வந்து ஜனவரி 22, 2014 போயிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்தியா 2 வருஷம் ரெட்ராக்ஸ் ஆகியிருக்காங்க. அது இன்னும் பெரிய விஷயம். நவம்பர் 1, 2019 வந்து போயிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லா கண்ட்ரியும் பார்த்தா கரண்ட்டில் இருக்காங்க. பிரேமா, ஏன் இந்தியாவும் சைனாவும் மட்டும் இவ்வளோ ரெட்ராக்ஸ் ஆயிருக்காங்க? சைனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், மீதி எல்லா கேட்டகரியிலும் நம்மளோட முன்னாடி இருக்காங்க. ஈவன் தான் அவங்க பேக்லாக் இருந்தாலுமே வந்து இந்தியாவுக்கு மோசமாக கிடையாது. ஆனால் EB5ல மட்டும்தான் வந்து இவ்வளோ பின்தங்கி இருக்காங்க. காரணம், சைனாலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வேலை செஞ்சு, அதாவது EB1, EB2, EB3 மோஸ்ட்லி எம்ப்ளாயி ஸ்பான்சர்டு கேட்டகரியாக இருக்குது. EB4 வந்து மோஸ்ட்லி ரிலிஜியஸ் ஓரியன்டாக இருக்குது. EB5 பார்க்கும்போது தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செல்ஃப் பெட்டிஷன் போட்டு போகிற மாதிரி இருக்குது. EB2ல NIWன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த EB5 அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சைனாலே இப்போ யாரோ ஒரு தொழிலதிபர் இருக்கார், அவர் இங்கே க்ரீன் கார்டு வாங்கினா அவருக்கு EB5 தான் ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர், நான் அந்த ஒருவன் சொல்லும்போது ஒரு 1,00,000 பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் நிறைய பேர் உள்ளே வர நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு கேட்டகரியும் 7% மேலே தரமாட்டாங்க. 140K தான் ஒரு வருஷத்துக்கு தராங்க. அதில் 5 பிரிக்கிறாங்க. EB5க்கு 7.1 அவ்வளோதான் வரும். சைனாக்கு ஒன்றும் நிறையா வந்துடுறது இல்லை. ஆனால் நிறையா மக்கள் இருக்கிறதுனால தான் அது ரெட்ராக்ஸ் ஆகுது. அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, EB1, EB2, EB3 எல்லாமே வந்து பேக்லாகில் இருக்குது. ஸோ EB5 மூலியமாக வாங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியும் வந்து வாங்குறாங்க. அதனால தான் இந்தியாவுக்குமே ஒரு ரெட்ராக்ஸ் ஆகி ரொம்ப பின்தங்கி வந்து போயிருக்கு EB5. பிரேமா, இதில் கோல்டு கார்டு வேறு வரப்போகுது, அது என்ன ஆக போகுது? ஆமாம், ட்ரம்ப் கோல்டு கார்டு க்ளீனாக சொல்லிட்டாங்க, இது வந்து EB5யோட ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம அட்டானி வீடியோவில் பார்த்தோம், அது அவ்வளோ ஈஸியான ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று கொண்டு வருது. பிகாஸ் EB5 வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் மூலியமாக வந்து ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டதுனால திரும்ப வந்து இரு அவைகளுக்கும் போய் அது நிறையா பெரிய கதை. அண்ட் வந்து ஃபிலிபஸ்டர் கூட இருக்கலாம், ஏன்னா இது இமிக்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரமான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துடாது நான் சொல்லலாம். EB5 ஆல்ரெடி I-140 வாங்கினவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இது ரீப்ளேஸ் பண்ணுமாலாம் போக வேணாம். தெரிஞ்சிக்க வேண்டியது EB5 இவ்வளோ பின்தங்கி இருக்காங்க, அப்போ எவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்காங்க மொத்தமாக க்ரீன் கார்டுக்கு இந்தியா அண்ட் சைனான்னு தெரிஞ்சுக்கணும். பிரேமா, இப்போ அடுத்த கேட்டகரி எல்லாம் சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ அடுத்து வந்து எல்லாருக்குமே தெரியும் 2 டேட்டு, நான் குயிக்காக போய்ட்றேன். டேட் ஆஃப் ஃபைலிங், ஃபைனல் ஆக்ஷன் டேட்டு. டேட் ஆஃப் ஃபைலிங் வந்து ஒரு வருஷத்தோட ஆரம்பத்தில் நிர்ணயம் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த டேட்டை மூவ் பண்ண முடியும். அக்டோபர் to அக்டோபர் தான் இவங்களோட ஃபிஸ்கல் இயர். ஸோ அடுத்த அக்டோபர் வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்து இவங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுக்க முடியும்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டேட்டை வந்து நிர்ணயம் பண்ணுவோம். அதான் டேட் ஆஃப் ஃபைலிங். மோஸ்ட் ஆஃப் த த்ரூஅவுட் த இயர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டேட் ஆஃப் ஃபைலிங் சேமாக இருக்கும், சில நேரங்களில் மாறலாம், ரைட்? நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுங்கிறது பேரில் இருக்க ஃபைனல் ஆக்ஷன் டேட். ஸோ அது இருந்தால் தான் உங்கள் கையில் க்ரீன் கார்டு. உன்னோட ப்ரியாரிட்டி டேட் இந்த ஃபைனல் ஆக்ஷன் டேட் கீழே வருதா, உனக்கு நான் க்ரீன் கார்டு தரேன். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2 டேட் புரிஞ்சிருக்கும். வருஷத்தோட ஆரம்பத்தில் தான் ஃபிஸ்கல் இயரோட ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் டேட் ஆஃப் ஃபைலிங் கீழே வந்தாலே நீங்கள் வந்து I-485 ஸ்டார்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலியமாக EAD வாங்கிக்கிறது, அட்வான்ஸ் பரோல் வாங்கிக்கிறது தான் போவாங்க. ஆனால் உங்களுக்கு க்ரீன் கார்டு எங்கே வாங்க முடியும்?
ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்தால் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் பார்ப்போம். பிரேமா டேட் ஆஃப் ஃபைலிங்கில் வந்து போன வாட்டியே சொன்னீங்களே பிரேமா எந்த டேட்டும் மூவ் ஆகலன்னு, இந்த வாட்டியும் அப்படி தானா? ஆமாம், நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் த்ரூ அவுட் த இயர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஒரு நல்ல தமிழ் படம் வர மாதிரி வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 வந்து நீங்கள் பார்க்கும்போது EB1 எந்த மாற்றமும் இல்லை. EB2 பாருங்க 1 ஜனவரி 2013, இது 1 பிப்ரவரி 2013 பேருக்கு 31 நாள். இது ஒரு பெரிய விஷயம். EB3 எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் EB2 இப்படி போனது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். காரணம் என்னன்னா அந்த 31 நாளுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த 31 நாள் மூவ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் சில பேருக்கு EB2 கேட்டகரியில் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இந்த வருடமே க்ரீன் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே அர்த்தம் கொள்ளப்படுது. இந்த டேட்டை வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கையில் எவ்வளோ வந்து க்ரீன் கார்டு இருக்குது, எவ்வளோ வந்து பேக்லாக் இருக்குங்கிற கேல்குலேஷன், அது ஒரு பெரிய கேல்குலேஷன். பட் அந்த கேல்குலேஷனுக்குள்ளே போவேன்னா இப்போ தெரிய வேண்டியது இந்த செப்டம்பர் 2025 வரைக்கும் February 1, 2013 ப்ரியாரிட்டி டேட் கீழே உள்ளவங்க எல்லாருக்குமே க்ரீன் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரேமா இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட்? ஆமாம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போன வீடியோ பார்த்தோம் ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து நல்ல ப்ராக்ரஸ் ஆகியிருந்தது February to March. இப்போ ஃபஸ்ட்டு EB1 பார்த்துருவோம். March to April பார்க்கும்போது EB1 14 நாள். அவ்வளோதானா? ஆமாம், அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். காரணம் வந்து EB1 ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 அதே டேட்டில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ 14 நாள் மூவ் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் ரீசன்ட் டேஸில் வந்து EB1 Q வந்து அதிகமாக இருந்தது. நிறைய பேர் EB2 EB3 EB1க்கு எலிஜிபிள் ஆகி மூவ் பண்ணாங்க. ரைட், அது நம்ம பார்ப்போம் வேறு வீடியோவில். அடுத்து EB2 பார்க்குறீங்க. EB2 வந்து இது வரைக்கும், அதாவது அக்டோபர்லேருந்து வரைக்கும் 170 நாள் மூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். அதில் முக்கியமானது வந்து லாஸ்ட் மந்த் 31 நாள் மூவ் பண்ணியிருக்காங்க. அது மிக நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இன்னுமே நல்லா மூவ் பண்ணாங்க. ஸோ மார்ச் டு அதே வந்து மார்ச் டு பிப்ரவரி எவ்வளோன்னு பார்ப்போம். 47 நாள் மூவ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து 31 நாள். பட் ஸ்டில் வந்து அது நல்ல விஷயமா நினைக்கிறேன். EB3 தான் வந்து இங்கே ராக் ஸ்டார். ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா 59 நாள் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் ஆல்மோஸ்ட் 2 months மூவ் பண்ணியிருக்காங்க. 1 ஏப்ரல் 2013 போயிடுச்சு. ரைட், EB2 பீட் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கு. இதுவுமே வந்து போன தடவையுமே வந்து நல்ல மூவ்மெண்ட்டில் தான் இருந்தது. அதாவது வந்து மார்ச்சுக்கும் நீ ஃபெப்புக்குமே பார்க்கும்போதும் நல்ல மூவ்மெண்ட்டில் தான் 62 நாள் வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. EB2 EB3 ஒரு ரைட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. மந்த் ஆன் மந்த்தே வந்து இவ்வளோ மூவ் பண்ணுறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் டேட் வந்து ப்ரியார் டேட் நியர்பை இருந்துன்னா பி ரெடி. நம்ம அது தனித்தனி வீடியோ போட்டோம். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் I-485 ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுறது, எப்படி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் வந்து டேட் வந்த உடனே டிலே பண்ணிட்டாதீங்க. as soon as possible I-485 ஸ்டார்ட் பண்ணிட்டு EAD அட்வான்ஸ் பரவல் வாங்குறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனை தரும். இதான் நம்ம விசா புல்லட்டின் போட்டு மக்களுக்கான அந்த அலர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேமா இப்போ ஃபர்தர் மூவ் இருக்குமா இந்த இயரில்? இருக்கலாம். காரணம் வந்து நீ EB3 வந்து ஏப்ரல் 2013 தான் இப்போ இருக்குது. ஆனால் அவங்க டேட் ஆஃப் ஃபைலிங் எவ்வளோ கொடுத்தாங்க, ஜூன் 2013 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 2013 ஜூன் 2013 வரைக்கும் நீ மூவ் பண்ணி ஆகணும். மே ஜூன் மூவ் பண்ணி ஆகணும். ஆல்மோஸ்ட் 2 மாதம் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபர்தர் மூவ் இருக்கும். அதே மாதிரி தான் EB2 ஜனவரியில் இருக்குது. அவங்க February வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 மாதம் இன்னும் கூட மூவ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் ஜாக் பாட்னு எது நினைக்கிறேன்னா இந்த செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் ஒரு விசா புல்லட்டின் வருது பாரு. அதான் நான் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துருக்கேன். பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, பேக் டு பேக் நடந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக வந்து வெளியிலேருந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு நிறையா பண்ணுறது USA வெளில தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உள்ள எம்பசியில் ரீசெண்ட் டைம்ஸாக நமக்கு தெரிய வருது என்னென்னா வந்து நிறைய வந்து டினை பண்ணுறாங்க. நிறைய ஃபேமிலி பேஸ் வந்து கொடுக்கறதில்ல. ஏதோ ஒரு காரணம். முன்னெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கைட்லைன்ஸ் இருந்திருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்து டினை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆனால் என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இப்போ வந்து ரீசெண்ட் டைமாக வந்து விசா புல்லட்டின் போயிட்டு இருக்கு. அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சோம். அதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.